சொல்லிட்டு அநேக நேரங்கள்ல நம்ம நெகட்டிவா தான் பேசிட்டே இருக்கிறோம். அப்படி நெகட்டிவாவே நீங்க எழும்பும் போது நீங்க சொல்ற வார்த்தைகள் அப்ப அந்த நாள்ல என்ன ஆகும்னா நெகட்டிவான சூழ்நிலையை தான் உருவாக்கி தரும். ஆனா நம்ம காலைல எழும்பும் போது நம்ம பிள்ளைகள் அந்த நமக்கு எதிராக இருக்கிற அந்த சூழ்நிலை பார்த்து நீங்களே கேன்சல் பண்ணுங்க. ஏன்னா நாவல் அதிகாரம் இருக்குதுல்ல, அந்த அதிகாரமான வார்த்தை புறப்பட்டு வர்றது எதுல அப்படின்னு சொன்னா நாவலிருந்து தான் புறப்பட்டு வருது. அப்போ அந்த நாவலிருந்து புறப்பட்டு வர வார்த்தை எதுவா இருக்குன்னா தேவனாவே இருக்குது. அதான் சொல்லுவேன், ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவனா இருந்து புறப்படுற அந்த வார்த்தையை நான் எப்படி பேசுறேன், நான் எப்படி அதை நான் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றுகிறேன், என் சூழ்நிலையை நான் எப்படி பாசிட்டிவா மாத்துறேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உங்க சூழ்நிலையை ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளுக்கு வியாதிகள் இருந்தாங்கன்னா, உங்க பிள்ளைகள் பல பிரச்சனைகள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த சூழ்நிலையை பார்த்து பேசுங்க. ஏன்னா உங்கள் நாவல் அதிகாரத்தை தேவன் வச்சிருக்கிறார். அந்த அதிகாரமான வார்த்தைகளை பேசுங்க. உங்க